ஹலோ விவர்ஸ், நான் இப்போ பூண்டு குழம்பு செய்கிறத சொல்கிறேன். பூண்டு நான் உரிக்கிறத காட்டலை, உரிக்காமையே காட்டுறேன். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைக்கணும். தக்காளி ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு செக்கெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சிடணும். அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இந்த வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு புளி மசால் பொடியில் எடுத்து வச்சுருக்கோங்களா, அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்பிறகு புளிக்கரைசலை ஊற்றி நல்லா கொதிக்க காய விடணும். காய விட்டுட்டு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்பிறகு நல்லா கொதிக்கவுமேவும் இந்த நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா வெந்தயம், ஜீரகம், பெருங்காயத்தூளை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்கவும் இறக்கி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கு. இதுக்கு